நினைவு நாள்ல பேசும்போது கூட 1967 சட்டப்பேரவை தேர்தல், அதுல அண்ணா அவர்கள் கூட்டணி, அதுல ராஜாஜி பங்கு பெற்றது. அப்ப இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதும் அவர் யோசிச்சிருப்பாரு இல்லையா? அரசியல் கூட்டணியில பல கட்சிகள் இருக்கலாங்க. ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி. இப்போ எங்களுக்கு அது கல்லூரி காலகட்டம். இங்க விருகம்பாக்கத்தில் ஒரு பெரிய மாநாடு, தேர்தல் மாநாடு, 67 தேர்தலுக்கு முன்பாக. அப்போ அண்ணா பேசும்போது அந்த விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு புகுந்த போது அதை அடிப்பதற்கு தடி தேவை. தடியை தேடுகிற போது அது சுதந்திரா கட்சியுடைய தடியா, கம்யூனிஸ்ட் கட்சியோட தடியான்னு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பாம்பு அடிக்கணும். அதாவது அவர் அந்த கொள்கை முரண்பாடுகள் உள்ள ஒரு கூட்டணிக்கான விளக்கம் அது. இன்றைக்கு அது பொருந்தும். அப்போ பொது எதிரியை வீழ்த்த என்பதுதான் அதுல சூத்திரம். ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி அந்த காலகட்டத்தில் நிறைய எம்பிக்களை வச்சிருந்த கட்சிங்க, தேசிய கட்சி, ஆனா வலதுசாரி. அப்போ வலதுசாரி கட்சியோட எப்படி திராவிட இயக்கம் கூட்டணி வைக்க முடியுங்கிற அந்த கேள்விக்கான விடை தான் அந்த பாம்பு தடி உதாரணம். அதை திராவிட இயக்கத்துக்குள் பார்ப்பனியம் பூந்து விட்டது அப்படின்னு நான் எடுத்துக்கிடல. ஏன்னா முன்பே பார்ப்பனியம் இருந்துச்சு. பார்ப்பனியம்னு திரும்ப சொல்றது எதை சொல்றாரு? அதாவது பார்ப்பனியம், பார்ப்பனர்ங்கிற வார்த்தை அது தவறான சொற்பிரயோகம் கிடையாதுங்க. பாரதியே அதை பயன்படுத்தியிருக்காரு. அதை பிராமணர்கள்னு குறிப்பதற்காக பார்ப்பனர்கள் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய பாரதி பயன்படுத்துகிற நிறைய இலக்கியங்கள் கூட நீங்க அதை பார்க்கலாம். அப்போ பார்ப்பனியம்னா என்ன? பிராமணர்கள் கடைபிடிக்கிற மரபுகள், அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். அல்லது அவர்களுடைய வழிமுறைகள். இப்போ எங்க காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சே எங்க ஊர்களில் பிராமணர்கள் வசிக்கிற தெருக்களுக்குள்ள நுழைய முடியாதுங்க. அதெல்லாம் தான் அந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் உணர்வு காரணம். அதாவது நான் சொல்ற சுதந்திரத்துக்கு பின்னாடியுமே நான் 8th 9th படிக்கிற வரைக்குமே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நமது இனங்களை சேர்ந்த பெரியவர்கள் பிராமண இனத்தவர்கள் வசிக்கிற தெருவுக்குள்ள நுழையும் போது அது மேல் துண்டை அவங்க இடுப்புல கட்டிட்டு தான் நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. துண்டே அரசியல் குறியீடா மாறினதே அப்படித்தான். திமுக கூட்டங்கள்ல துண்டை தோல்ல போட்டுட்டு பேசுகிற தலைவர்களை பார்த்து கிராமங்கள் அதை அரசியல் குறியீடாக எடுத்துக்கொண்டார்கள். அப்போ பார்ப்பனியத்துக்கு எதிராக திராவிடம் வளர்ந்தது, இப்படி அதை பார்க்கலாம் கம்பேரிட்டிவா. ஆனா திராவிடத்தை வளர்த்ததுல ஒரு பங்கு பார்ப்பனர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க அதை தாண்டி வந்தாங்க. எல்லா கம்யூனிட்டியிலுங்க சமுதாய உணர்வுடையவர்கள், சமுதாய சிந்தனை உடையவர்கள், ஒத்த கருத்துடையவர்களா இருப்பாங்க. ஆனா பொதுவான இன உணர்வு என்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம அதை பார்க்கிறோம். அது வேற. திராவிடத்திற்குள் பார்ப்பனியத்தை நுழைய விட்டது எம்ஜிஆர். இதுதான் இப்ப நம்ம பேசு பொருளா எடுத்துக்க முடியும். அது தவறு. என்னன்னா அது முன்பே இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.